குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜெஃபர்சன் பென்சி, மேலும் இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற சித்தார்த், ஜாக்கோ ஜென்சி ஜெனிலியா, சாந்தி என் தாமஸ் என்று தன்னுடைய திருமண நாள் விழாவை சிறப்பிக்கின்ற வேளையில் நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அகஸ்டின் கிறிஸ்டி, ஹென்ரிக் ஹால்ஃப்ரெட் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அம்ப்ரோஸ் மரியா, அக்ஸீலியா குடும்பத்தினர் அம்ப்ரோஸ் மரியா, அக்ஸீலியா 38வது திருமண நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இவர்கள் இந்த திருப்பலியை நன்றியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஆண்டியப்பன், சாரா அந்தனேஷ், ரமணி சாமுவேல், மோனிஷா சாமுவேல் இவர்கள் தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் மரித்த இல்டா பிரான்சிஸ், ஜெஸ்ஸி, பிலிப் கந்தசாமி மரித்த 1ஆம் ஆண்டு நினைவு, இவர்களுடைய ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய இறைவாக்கு வழிபாடானது இயேசுவை அணிந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. உங்களுடைய பகைவரையும் அன்பு செய்யுங்கள், உங்களை வெறுப்போருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்ற அழைப்பை நமக்கு விடுக்கிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்வில் யதார்த்தமான வாழ்க்கையில் நம்மால் நம்முடைய பகைவரை அன்பு செய்ய முடியுமா? நம்மை சபிப்பவர்களுக்கு, நம்மை திட்டுபவர்களுக்காக நம்மால் ஜெபிக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று இயேசு அழைப்பு விடுக்கிறார். பல நேரங்களில் நாம் யாரை நமக்கு பிடிக்கிறதோ அவர்களை மட்டுமே நாம் அன்பு செய்து வருகிறோம். யார் நம்முடன் நன்றாக பழகிறார்களோ அவர்களுடைய நலனுக்காக ஜெபித்து வருகிறோம். மற்ற நேரங்களில் நமக்கு பிடிக்காதவர்களை நாம் யாரை பகைவராக கருதுகிறோமோ அவர்களை மேன்மேலும் வெறுத்து வருகிறோம். அந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள நம்மை நாம் தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் அதற்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்குபவரே, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 12-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்காலையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்மிருவில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயலுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாசித்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். களீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. பல்லவி. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் ஒருவர்
மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குழுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுபவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். நடைமுறையில் சாத்தியமா? கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா? தெளிவாக இருக்கா? நடைமுறையில் இது சாத்தியமா? எத்தனை பேர் நம்முடைய பகைவரை அன்பு செய்கிறோம்? எத்தனை பேர் நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை திட்டா அவ்வளோதான், திருப்பி 4 வார்த்தை 10 வார்த்தையாக கொடுப்போம் இல்லையா? நம்மளை சபிப்பவர்களுக்காக என்னைக்காவது சபிப்பவங்க அட போடா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க போய் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இது எப்படி நடைமுறையில் சாத்தியமாகும்? இயேசு ஏன் இதை எப்படி சொல்லியிருப்பார்? நடைமுறையில் இது எப்படி சாத்தியமாகும்? இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்கு கவனித்தீர்கள் என்றால் தெரியும். நமக்கு எதிரி யார்? இயேசு தெளிவாக சொல்லியிருக்கார், நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள் அவர் மொட்டையாக சொல்ல, உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். அப்போ எனக்கு பகைவன் யார்? எனக்கு பகைவன் யார்? சாத்தானா?
சாத்தானிடம் அன்பு கூற வேண்டுமா? அது காமன் ஃபிகர். எல்லாருக்கும் பகைவன் சாத்தானாக இருக்கிறான். ஏன்னா கடவுளிடம் நம்மை அவன் நெருங்கி அழைத்து செல்ல விடுவதில்லை. அப்போ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு பகைவன் யார் அப்படின்னா என் கூட பழகுற என்னோடய உறவினர்கள் தான். இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் சொந்த அண்ணன் சொந்த தம்பி கூட பேசாமல் இருப்பாங்க வருடங்களாக. பெற்றோரிடம் குழந்தைகள் பேசாமல் இருக்கிறாங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அவங்களோட ஒரு ப்ரொமோஷன் வாங்கின ஒரே காரணத்துக்காக அவங்கக்கிட்ட முகம் கொடுத்து பேசாத பலர் இருக்கிறார்கள். நான் ஒரு சகோதரியை சந்திச்சேன்னா முன்னாடி இருந்த இடத்துல அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பகிரும்போது சொன்னாங்க, நான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன் ஃபாதர் அந்த பொண்ணுக்கிட்ட, ஆனால் எனக்கு ஒரு சொந்த வீடு இங்கே புதுசாக வாங்கியிருக்கோன்னு சொன்னேன், அன்னையிலேருந்து அந்த பொண்ணு என்கிட்ட பேசுகிறதே நிப்பாட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் யாரை பகைவராக நினைத்துக் கொள்கிறோம் என்றால் நாம் உடன் இருப்பவர்களை தான். அப்போது இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் உங்களிடம் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, உங்களிடையே பிளவை ஏற்படுத்த வந்தேன். அந்த பிளவு அவர் சொன்னது இறையாட்சியின் பொருட்டு பிளவை ஏற்படுத்த. ஆனால் நாம் சுயநலத்தின் பொருட்டு நம்மிடையே நிறைய பிளவுகள் இருக்கின்றன. நாம் நம்முடைய சொந்த அண்ணன் தம்பியை, உறவினரை, நண்பரை, உடன் வேலை செய்கிறவர்களை நாம் பல நேரங்களில் பகைவராக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகைவரை தான் நாம் அன்பு செய்ய வேண்டும். உம்வாக்கியம் வாழ்வாகன்னு ஒரு புத்தகம் வரும் இல்லையா, டெய்லியும் வாசகங்கள். அதில் ஒரு கதை போட்டிருந்தாங்க, படிச்சிருந்தேன். அதில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்களாம். அதில் அண்ணனுக்கு திருமணம் ஆகிருச்சு, 2 குழந்தைகள் இருக்குது. தம்பிக்கு திருமணம் ஆகலை. தம்பி என்ன நினச்சாராம், அண்ணனுக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சு, குழந்தைகள்லாம் இருக்காங்க, அப்போ நம்ம செய்கிற வேலையில் கொஞ்சம் அண்ணனுக்கு உதவியாக செய்யணும் ஏதாவது அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் என்ன நினச்சாராம், தம்பிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, தம்பிக்கு நம்ம செய்கிற வேலையிலேருந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் தம்பிக்கு கொடுக்கணும் அப்படின்னு அண்ணன் நினச்சாராம். அதனால் நைட்டு என்ன பண்ணுவாங்களாம், நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணி யாருமே இல்லாதப்போ தம்பி என்ன பண்ணுவார்னா, அவருடைய களத்தில் இருக்கிற நெல் மூட்டைகள் கொஞ்சம் எடுத்து போய் அண்ணனோட இடத்துல வச்சுட்டு வந்துடுவாராம். அண்ணன் என்ன பண்ணுவாராம், யாருமே இல்லாத நேரத்தில் அவருடைய களத்தில் இருக்கிற நெல் மூட்டைகள்லாம் கொஞ்சம் எடுத்து தம்பியினுடைய இடத்தில் வைத்து கொண்டு வந்துடுவாராம். ஒரு குறிப்பிட்ட நாளில் 2 பேர் மாற்றும் போது 2 பேர் சந்திச்சிட்டதுக்கப்புறம் அவங்க இது மாதிரி அண்ணன் இதே மாதிரி ஷேர் பண்ணுறாரு, நீ உனக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது தம்பியும் சொல்கிறார், நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கும்போது 2 பேரும் அன்பால் கட்டி தழுவிட்டாங்களாம். இன்றைக்கி அதே நிகழ்வு நடக்குது அப்படின்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க, டேய் நான் உனக்கு நல்லது செய்யலான்னு பார்த்தா நான் தூங்கின நேரத்தில் என் வீட்டிலேருந்து நீ எடுத்துட்டா போகிற, உன்னை போய் நம்புனே, நடக்குமா? அது மாதிரியான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடன் இருக்கின்றவர்களே நாம் பகைவராக நினைத்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடன் இருக்கிறவர்களே நாம் சபித்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடன் இருக்கிறவர்களை நாம் குறை கூறி கொண்டு இருக்கின்றோம். இவ்வாறு இருக்கின்ற நம்மை சுற்றி இருக்கின்ற அடுத்தவர்களை அன்பு செய்ய வேண்டும். ஏதாவது வாக்குவாதங்கள் இருக்கலாம், ஏதாவது மனத்தாங்கள் இருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய மனது இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகிறார். அவ்வாறு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவன் சண்டை போட்டான், அவன் திட்டான், அதனால் நானும் திட்டுவேன், சண்டை போடுவேன், நானும் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உறவுகள் என்றும் தொடராது. சண்டை வந்துருச்சு, பரவாயில்ல இருக்கட்டும், ஏதோ ஒரு மனத்தாங்கள் இருந்தாலும் அவர்களை மன்னிக்கிறேன், நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் வழியை போய் பேசலாம் வேண்டாம், வழியை போய் உறவை வளர்த்துக்கொள்ள எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய உணர்வாது நமக்கு இருக்க வேண்டும். அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மனசு இருக்கும் பொழுது நமக்கு தானாகவே அந்த உறவு புதுப்பித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக கிடைக்கிறது. அந்த ஒரு உள்ளத்தை தான் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி முதல் வாசகத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுடைய சீடர்களாக வாழ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதற்கு இசைய பரிவுள்ளம் கொண்டவர்களாய், மன்னிப்பவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பவுல் தன்னுடைய கடிதத்தில் அழகாக எழுதியிருப்பார், நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவை நீங்கள் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, நம்ம எங்கே வெளியில் கிளம்பும் போதும் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, மேக்கப்லாம் அதிகமாக போட்டிருக்கோமா, லிப்ஸ்டிக் அதிகமாக போட்டிருக்கோமா, இல்லை கம்மியாக போட்டிருக்கோமா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் கிளம்புறோம். சரியா? கரெக்டு தானே? யாராவது கண்ணாடி பார்க்காத பழக்கம் யாருக்காவது இருக்கா? இங்கே எல்லாரும் கண்ணாடி பார்க்குறோம் இல்லையா?
கண்ணாடி பார்க்குறவங்க நம்ம ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு, நாம் கிறிஸ்துவை ஆடையாய் அணிந்து கொள்ள வேண்டும். நம்ம வெளிப்புற ஆடைகள் அணிந்து கொள்கிறோம், வெளிப்புறத்தில் நம்ம நல்லா தயாரிச்சுக்கிறோம், கோயிலுக்கு வரோம், பைபிள் எடுத்துகிட்டு வரோம், ஜெபமாலை சொல்கிறோம். இதன் மூலமாக நாம் கிறிஸ்துவர்கள் என்று நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடாது. நாம் கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை ஆடையாக அணிவித்துக் கொள்ளும். அப்போ கிறிஸ்துவை நான் ஆடையாக அணிந்து கொள்கிறேன் என்றால் என்னுடைய மனசு மன்னிக்கக்கூடிய மனசாக இருக்குதா? என்னுடைய வெளிப்புற தோற்றம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், நல்லா முடி வெட்டியிருக்கேன், நல்லா பவுடர் போட்டிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், பார்க்கறதுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஓகே. என்னுடைய மனசு உள்ளே எப்படி இருக்குது? நான் மற்றவங்கள மன்னிக்கிற அளவுக்கு தயாராக இருக்கிறேனா? நான் கனி உள்ளவனாக இருக்கிறேனா? மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுகிறேனா, இல்லைனா நல்ல வார்த்தையை எனக்கு பேசிக்கொள்கிறேனா என்று நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கேட்டுக்கொள்ளும் பொழுது இயேசு நற்செய்தியில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நம்மால் செய்ய முடியும். இல்லை, அவ்வாறு நாம் நம்மை பரிசோதித்துக் கொள்ளவில்லை என்றால் இயேசு சொல்லியிருப்பவை நடைமுறையில் சாத்தியம் இல்லை. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், மன்னியுங்கள், நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் மன்னித்தீர்களானால் நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்களை வெறுப்போருக்கு கூட நல்லது நினைத்தால் உங்களுக்கும் நல்லதே நடக்கும். நீங்கள் அவ்வாறு நினைக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே மன்னிப்போம், மறப்போம், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வோம். அன்பே அனைத்திற்கும் மூலதனம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவரே. புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும்.
உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய உமக்கு தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமை நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். நீங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேர்மித்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நாம் இறைவனிடமிருந்து என்ன பெற்றுக்கொண்டோமோ அதையே பிறருக்கு வழங்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கண்டை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. டியர் brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலைமோதுதே. அந்த
அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடைக்கின்ற ஏழை படுகின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேற்றிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீரும் உம்மை வாழ்த்தவே வருகையின் அன்போடு என்னை வீடும். ஆமென். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றே. இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரு கொடைகளில் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. யூபிலி ஜெபம்.
விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை அளித்தருளும்படி உம்மை பணிவோடு இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். அதிசயம் நடக்கின்றது. இந்த கோயில் வந்தால் கனவுகள் பலிக்கின்றது.